நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஓகே, IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்காரா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய கண்ணை எவ்வளோ அழகாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் வந்து ப்ரிட்டியாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மஸ்காரா வந்து எப்படி நம்ம நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணுக்கு ஐஷேடோ ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐஷேடோலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐலாஷஸை வந்து நீங்கள் கேர்ள் பண்ணிவிடுங்க. பிகாஸ் மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கேர்ள் பண்ணும்போது மஸ்காரா வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்டு கேர்ள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து மஸ்காராவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து அந்த மஸ்காரா ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை டியூப்லேருந்து எடுக்கும் போது பம்ப் பண்ணாதீங்க. பம்ப் பண்ணாமல் நல்லா ஒரு சேஃபான பொசிஷனில் அந்த டியூப்லேருந்து அந்த ப்ரஷ்ஷை எடுங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்காராவை டைரெக்டாக அந்த டியூப்லேருந்து எடுத்துகிட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த டியூப்லேருந்து அந்த ப்ரஷ்ஷை எடுத்ததுக்கப்புறமா அதில் எக்ஸஸ் ஆன மஸ்காரா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இன்னொரு எல்லாருமே பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐலாஷில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிலே 2-3 கோட்டிங் வைப்பாங்க. ஸோ அது வந்து பியூட்டிஷியன்ஸ்க்கு கரெக்டாக வரும், அவங்க நல்லா நேச்சுரலாக வைப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வைக்கிற கோட்டிங்லேயே வந்து நல்லா கரெக்டாக வைங்க. 2வது கோட்டிங் 3வது கோட்டிங்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து மஸ்காராலாம் வச்சுட்டு இந்த மஸ்காராவை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைக்கிறது, அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. கண் வந்து எப்போவுமே நம்மளுடைய பாடியிலேயே ரொம்ப ஒரு சாஃப்டான பார்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கண்ணை ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி மஸ்காராலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு காட்டன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கண்ணும் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அண்ட் அந்த ஐலாஷும் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கீழே விழாது. ஸோ மஸ்காரா எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு அந்த மஸ்காராவை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக உங்களுக்கு ஒரு சிம்பிளான டிப் ஒன்று நான் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு மஸ்காரா வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து காஃபி மக் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஹாட் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹாட்டாக இருக்கணும். ஸோ இந்த மஸ்காரா இருக்குல்ல, இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து அந்த மக் ஹாட் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து டிப் பண்ணிடுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் டிப் பண்ணுங்கள் போதும். பட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே வந்து தண்ணி போகக்கூடாது. ஸோ நீங்கள் டிப் பண்ணும்போது அந்த ஹீட் அதில் வந்து பாஸ் ஆகி ஆப்வியஸாக வந்து அந்த மஸ்காரா பார்க்குறதுக்கு திரும்ப ஒரு நியூ மஸ்காரா மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் திரும்ப வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மஸ்காரா வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ரச்சிதா தான் வந்து நான் செஞ்ச ஃபஸ்ட்டு ஸ்டைலிங் பர்சன். ரொம்ப ஒரு ஹோம்லி, ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படி தான் தெரியும்.